வணக்கம். நான் இன்றைக்கி ஒரு கதை படித்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது அந்த கதை. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. அந்த கதை என்னன்னு சொல்கிறேன். நீங்களும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்ன கதைனா, ஒரு அப்பா ஒரு உண்டியல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து தன் பையனை கூப்பிட்டாராம். டேய் மகனே, இன்னையிலேருந்து நீயும் நானும் எந்த தப்புமே பண்ணக்கூடாது. அதையும் மீறி நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா அதுக்கு தண்டனையாக ஒரு ரூபாய் காயினை இந்த உண்டியலில் போடணும். அதே மாதிரி நானும் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அதுக்கு தண்டனையாக ஒரு ரூபாய் காயினை இந்த உண்டியலில் போடுவேன். கொஞ்சம் உண்டியல் நிறைஞ்சதும் நம்ம அந்த காசை எடுத்துகிட்டு போய் கோவில் உண்டியலில் போட்டுடணும் அப்படின்னு ஒரு டீல் போட்டாங்களாம். அது 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருந்து 2 பேரும் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் தப்பு பண்ணால் அவர் ஒரு ரூபாய் காயின் போடுவார், பையன் தப்பு பண்ணால் அவர் ஒரு ரூபாய் காயின் போடுவார். இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டுது. அப்போ அவங்க அப்பா உண்டியலில் இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து கோவில் உண்டியலில் கொண்டு வந்து போட்டுட்டு வெறும் உண்டியல் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சொன்னாராம், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நான் வீட்டில் இல்லைன்றதுக்காக நீ இதை மட்டும் பண்ணாமல் இருந்துடாத, நீ இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னாராம். பையனும் சரின்னு பண்ண ஆரம்பித்தார். அப்பா ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றதுக்கு 2-3 மாதங்கிட்ட ஆயிடுச்சு. அப்பா ரொம்ப ஆர்வமாக வீட்டுக்கு வந்தது உண்டியலை தான் போய் ஃபஸ்ட்டு பார்த்தாராம். உண்டியலை பார்த்தப்போ அதில் ஒரே ஒரு ரூபாய் காயின் தான் இருந்துதான். அப்பாவுக்கோ பயங்கர சந்தோஷம். ஆஹா, இந்த 3 மாதத்தில் நம்ம பையன் எந்த தப்புமே பண்ணல போல இருக்கே, ஒரே ஒரு ரூபாய் காயின் மட்டும்தான் இருக்குன்னு குடுன்னு ஓடி போய் தான் பையன்கிட்ட கேட்டாராம். டேய் மகனே, இந்த 3 மாதத்தில் நீ எந்த தப்புமே பண்ணலையாடா, ஒரே ஒரு ரூபாய் காயின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பையன் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நான் கண்டிப்பாக அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. அப்படி பையன் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பையன் என்ன பதில் சொன்னார்னு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு பையன் சொன்னாராம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 300 ரூபாய் இருந்தது, எனக்கு ஒரு சின்ன செலவு, அதை எடுத்துகிட்டு அதுக்கு தண்டனையாக பைசாவை எடுத்துகிட்டே இல்லையா, அதுக்கு தண்டனையாக ஒரு ரூபாய் காயின் போட்டு வச்சுருக்கேன், அதான் அது அப்படின்னாராம். இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.